ஏய் சாப்பிடாம வந்துட்டியா? அம்மா சொன்னுச்சு சாப்பிட்றா ப்ரோ. டேய் அம்மாவுக்கு சொல்றேன் உனக்கும் சொல்றேன், எனக்கு எம்டி பைக் வாங்கி கொடுத்தா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா எத்தனை நாள் ஆனாலும் சாப்பிட மாட்டேன். புரிஞ்சுக்கிறாம பண்றியடா நாராசு. சரி புடி, நான் போய் துறன்ட்ட கடனுக்கு காசை வாங்கி பைக் வாங்குற பிளான் பண்றேன். புடி சாப்பிடும் போது உச்சக்காம சாப்பிட்றா. அண்ணே தென்னந்தோப்புல தானே இருக்கேன். நீங்க என்ன பண்றீங்க? தென்னந்தோப்புல இருக்க தென்னங்காயை கொண்டு போய் வாழைத்தோப்புல போட்டுருங்க. வாழைத்தோப்புல இருக்க வாழைக்காயை கொண்டாந்து தென்னந்தோப்புல போட்டுருங்க. எப்படி நம்ம ஐடியா? ஓகே 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 வச்சுட்டா ஓகே. ஏன்னா தம்பி அரசு எவ்வளவு தூரம் வந்திருக்கு? என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லைண்ணே, 10,000 ரூபா கடனை கொடுத்தா நல்லா இருக்கும். எதுக்கு 10,000 கடை? என் தம்பி எம்டி பைக் வாங்குமா. எம்டி பைக்கை வாங்குறதுக்கு எத்தனை லட்சம் செலவாங்க தெரியுமாடா? 1 லட்சம் 2 லட்சம் ஆகும்டா. இது அதே பைக் எடுக்கிட்டு இருக்க 10,000க்கு தெரியும். அது 1 லட்சம் வரும் 2 லட்சம் வரும்னே. அவன் அதை தான் அடம்பிடிச்சு கேட்குறான். அதே வரும்போது சோத்துல விஷத்தை வச்சு சாப்பிட வச்சுட்டேன். போறதுல செத்துருவேன். அவனை அடக்கம் பண்றதுக்காக அந்த 10,000 வேணும்ல, அதுதான் கொடுத்து அந்த காரியத்தெல்லாம் முடிச்சிருவேன். ஒரு 2 மாசத்துல கொடுத்துருவேனே, நம்பி கொடுனே. இறப்பு கேட்கற இல்லைன்னு சொல்லக்கூடாது. சரி போ, வீட்டுல அதாச்சிட்ட கேட்டு வாங்கிக்க. சரி, நானும் டவுனுக்கு போய் மாலையில வாங்கிட்டு வந்து தம்பிக்கு போடணும்ல. ஆமா ஆமா, எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன ரோசா பூ 2 ரூபா பெருசா? எதுக்குண்ணே அவனுக்கு போய் ரோசா பூ மாலை? எதுக்கு? சும்மா சம்மங்கி மாலை வாங்கினேன் போதும். சரி ஓகே. காலம் கட்டு போச்சு. சொந்த தம்பியே சச்சு கொள்றாங்க. உனக்கு 10,000 கடை கொடுத்தா நம்மள என்னைக்கா கொள்வானா? சொல்ல மாட்டேன்.